வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதுனா உங்கள் ஐஸ்வர்யா தினேஷ். இன்னைக்கு வரவேற்பறை நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் பார்க்க போகிறோம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஆடிட்டிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம். அவங்க ஆடிட்டிங் மட்டும் கிடையாது, அன்றாடம் கஷ்டப்படுற மக்களோட அவல நிலைகள் என்ன, அவங்களோட கஷ்டங்கள் என்ன, அவங்கக்கிட்ட எப்படி அக்கறை காட்டணும் போன்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெண்மணியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிற கெஸ்ட் மிஸ்ஸஸ் ஹேமலதா பாண்டியராஜன் அவர்களை தான். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்றது உங்கள் ப்ரொஃபஷன். ஆடிட்டிங்கிற விஷயம்லாம் அன்றாடம், அதாவது மக்களுக்கு வந்து என்னென்னா ஆடிட்டிங் பண்ணுவாங்க, இந்த டேக்ஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பார்வை தான் உங்கள் மேலே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தினம் தினம் கஷ்டப்படுற மக்கள், அவங்க கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வரணும், அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் உங்கள் மனசில் தோன்றிய அந்த காரணம் வந்து என்ன? நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான் பை ப்ரொஃபஷன். நான் எப்பவும் சொல்கிறது என்னென்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பை ப்ரொஃபஷன், பை பேஷன் ஹெச்ஆர் பர்சன் அப்படின்னு சொல்லுவேன். நானும் என் கணவரும் வந்து 92ல் வந்து சொந்தமாக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ரெண்டு பேருமே நல்ல ஒரு கம்பெனியில் வேலை செய்துட்டு இருந்தோம். நான் வந்து டிலாய்ட்ன்ற ஒரு பெரிய ஆடிட் ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரும் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணார். ஆனால் ரெண்டு பேருக்குமே எப்போவுமே வந்து ஏதாவது சொந்தத்தில் பண்ணணுன்ற ஒரு ஆசை உண்டு. அதனால் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் மனிதவள மேம்பாட்டுத்துறை அப்படின்ற ஒரு துறையை வந்து சூஸ் பண்ணோம். அப்போ வந்து அதை பற்றி வந்து யாருக்குமே தெரியாது அவ்வளவா அது. ஸோ அந்த மாஃபா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி, மாஃபான்றாலே அந்த பேருக்கு வந்து அர்த்தம் வந்து என்னுடைய வார்த்தை, நான் உங்களுக்கு என் வார்த்தையை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை மாஃபான்றது, மை வேர்ட், அதோடைய மீனிங். ஸோ மாஃபான்ற ஒரு வார்த்தை. ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து சின்ன லெவலில் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் ஆரம்பித்தோம் மாஃபாவைய. மாஃபா வந்து நல்லா வளர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம் மாஃபா மூலம். இது வந்து வளர வளர எங்களுக்கு வந்து ஒரு ஆசை, நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன லெவலில் நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும் மக்களுக்கு, மக்களால் தான் நம்மளால் இவ்வளோ தூரம் வளர முடியுது அப்படின்றதுனால நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து முதல்ல சொர்ணமால் அறக்கட்டளை அப்படின்ற ஒன்று ஆரம்பித்தோம். என்னுடைய கணவர் பாண்டியராஜனுடைய பாட்டியோடைய பேரில் ஆரம்பித்தோம். ஏன்னா அவங்கள வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க தான் அவங்கள வந்து படிக்க வச்சாங்க. அதனால அவங்க பேரில் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி கல்வி ஒரு மாதிரி ஸ்கூலில் படிக்கிறதுக்காக அந்த ஒரு கல்வித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு தொண்டார்பு நிறுவனம் அது. அதுக்கப்புறம் வந்து வெறும் வந்து எஜுகேஷன் மாத்திரம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, முழுமையாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற 3 துறையில் செய்வோம் அப்படின்னு. ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று வந்து ஹெல்த் கேர். நம்ம வந்து நிறைய இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் கேருன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஏகம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது வந்து நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துறது பிள்ளைங்களுக்கு, கிராமத்தில் எல்லாம் பண்ணுறதுக்காக. அடுத்தது வந்து பெண்கள், உமன் எம்பவர்மெண்ட். பெண்களுக்கு சுயமாக ஏதாவது தொழில் கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்க காலில் அவங்க நிற்கணும், அந்த ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு மாஃபா ஃபவுண்டேஷன், ஏகம் ஃபவுண்டேஷன், சொர்ணமால் ட்ரஸ்ட் எப்படின்னு 3 ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து இந்த 3 வகையான இதையும் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சர்வீஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க மேம்? மாஃபா ஃபவுண்டேஷன் மூலம் திஷான்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். திஷாவில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ப்ரோக்ராம். ஒன்று வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொன்று வந்து ஜெம்ஸ் ஆஃப் திஷா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோன்னா, கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸில் இல்லைன்னா கிராமத்தில் உள்ள அந்த எய்டட் ஸ்கூல்ஸ் அங்கே போய் 8th ஸ்டாண்டர்டில் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஆனால் ரொம்ப ஏழ்மையான பிள்ளைங்க, அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம், அவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸில் ஸ்கில் பில்டிங் ப்ரோக்ராம், அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பேச்சு திறமை, எழுதுகிற திறமை, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி பல திறமைகள். அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு சின்ன உதவித்தொகையும் கொடுக்குறோம், ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி. ஓகே. அது இல்லாமல் 8th ஸ்டாண்டர்டில் படிக்காத பிள்ளைங்க, இந்த கடைசி 10 எல்லா கிளாஸ்லேயுமே வந்து படிக்கிற பிள்ளைங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, படிக்காத பிள்ளைங்க ஒரு கடைசி 10 அப்படின்வாங்க, லாஸ்ட் பெஞ்சர் அப்படின்னு. நாங்கள் ஒரு சின்ன ஆய்வு பண்ணோம் நார்த் மெட்ராஸில்.
அப்போ ஆய்வு பண்ணப்போ வந்து நிறைய பிள்ளைங்க இந்த ஒரு வீட்டை விட்டு ஓடி போகிறது, இல்லைன்னா பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் ஊற்றுற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க அவங்களெல்லாம் போய் கேள்வி கேட்டு, இல்லைன்னா குடிக்கிறது, சீட்டாடுறது, உட்காந்து கோலி விளையாடுறது, இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் பார்த்து என்னன்னு கேட்டால் அவங்கெல்லாம் முக்கால்வாசி எங்களால் படிக்க முடியல, திட்டுறாங்க, எங்கள் வீட்டில் எல்லாரும் கிளாஸில் அடிக்கிறாங்க, மிஸ் அடிக்கிறாங்க, அதனால நாங்கள் போக மாட்டேன்றோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் யோசித்தோம், அந்த ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் ரொம்ப ஆயிடுது அவங்களுக்கு. படிக்கலைன்னு ஒன்று வீட்லேயும் அவங்களுக்கு அவங்கள பிடிக்காது, டீச்சருக்கும் படிக்காத பிள்ளைங்களை பிடிக்காது எப்போவுமே. ஸோ அதனால் இப்போ ஒரு 2 பிரின்சிபல்கிட்ட பேசி நார்த் சென்னையிலேயே முதல்ல வந்து ஒரு 4 ஸ்கூல் எடுத்து 15 பிள்ளைங்க எடுத்து 8th ஸ்டாண்டர்டில் அதே ஸ்கூலில் படித்து காலேஜில் படிக்கிற பிள்ளைங்கள ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ அவங்களுக்கு ஒரு மென்டராக கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம பேசுகிறத விட அவங்க பேசும்போது அவங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்கும். அதனால வந்து அவங்கள கொண்டு வந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கோச் பண்ண ஆரம்பித்தோம். முதல் வருஷத்தில் ஒன்லி அவங்க சொல்கிறத கேளுங்க, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து கூர்மைப்படுத்துங்க. அடுத்த வருஷம் கொஞ்சம் சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க 9th ஸ்டாண்டர்டில், அப்புறம் 10th ஸ்டாண்டர்டில். எங்களுடைய முதல் பேட்ச் பார்த்தீங்கன்னா 60 பிள்ளைங்களில் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது 52 குழந்தைகள் பாஸ் பண்ணாங்க நல்ல மார்க்கில். இப்போ அந்த பேட்ச் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமும் திஷா கீழே பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒன்று சின்னதாக வச்சுருக்கோம். நிறைய பேர் வந்து கிரிக்கெட்டுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து சரி கிரிக்கெட்டுக்கு பண்ணக்கூடாது, ஃபுட்பால், பாக்ஸிங், அத்லெட்டிக்ஸ் இந்த 3 கேம்ஸ்க்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி ரொம்ப ஏழை பிள்ளைங்களை எடுத்து அவங்களுக்கு நல்ல கோச்சஸ் வச்சு கோச் பண்ணி இன்னைக்கு எங்கள் பிள்ளைங்க வந்து நேஷ்னல் லெவலில் மெடல் வாங்கிட்டு இருக்காங்க பாக்ஸிங்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே வந்து அவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க மேலே உங்களோட பார்வை போனதுக்கான காரணம் என்ன? அதான் ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த ஆய்வு பண்ணப்போ வந்து இது இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் நான் பார்த்துருக்கேன். வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வரும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த பிள்ளைங்களை நம்ம மாற்றிட்டோம்னா ஒரு சோஷியல் சேஞ்ச் அப்படின்றோம்ல அதை கொண்டு வரலாம் நிஜமாவே. இப்போ நம்ம வந்து சோஷியல் ஈவில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. லைக் இந்த மாதிரி ரோட்டில் கார்னரில் உட்காந்துட்டு கமெண்ட் அடிக்கிறது, இல்லைன்னா குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இந்த சோஷியல் ஈவில் அப்படின்றோம்ல அதை வந்து க்ரியேட் பண்ணுறது நம்ம தான், சொசைட்டி தான் க்ரியேட் பண்ணுது. பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும், எவ்ரி சைல்டு இஸ் காட்ஸ் சைல்டு, எவ்ரி சில்ட்ரன் ஆர் ப்ரெஷியஸ். அது எல்லாரும் யாருமே தப்பு பண்ணணும்னு பிறக்க மாட்டாங்க. அது தப்பு பண்றது வந்து சூழ்நிலைனால தான் அவங்க. ஸோ அது வந்து அவங்க தப்பு கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அதுக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி படிக்காத பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணால் அவங்கள லேசாக கொஞ்சம் அவங்கள தட்டி கொடுத்தாலே அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனால் அந்த கரெக்ட் ஏஜில் அதை தட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லணும். இல்லைன்னா அந்த ஏஜ் வந்து ஒரு ரிபல்லியஸ் ஏஜ். நம்ம அடித்தோம்னாலோ திட்டினோம்னாலோ அவங்க வந்து அதை ரிபல் தான் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பாசமாக, ஏன்னா வீட்லேயோ இல்லைன்னா ஸ்கூல்லையோ அந்த பாசன்றது இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள், கரெக்டாக அவங்களுக்கு கவனிப்பு இல்லாதனால தான் இந்த பிரச்சனைகள். ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா எங்களுக்கு நிஜமாகவே இந்த ஒரு 4-5 வருஷத்தில் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து நல்ல சக்ஸஸ். ஓகே மேம், இப்போ குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பண்ண அந்த சப்போர்ட் அண்ட் அதில் அவங்க ஜெயிச்சதை பார்த்து சந்தோஷம் அடைகிறது வந்து உங்கள் ஃபேஸில் இப்போவே எங்களுக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் சைமல்டேனியஸ்லி நீங்கள் பெண்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. ஸோ பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க? அண்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம் பெண்களுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கூட நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ அது எப்படி மேம்? இது வந்து நான் சொன்ன மாதிரி சொன்னமாள் அறக்கட்டளைன்றது ஆரம்பித்தோம். இது வந்து மெயினாகவே பெண்களுக்குன்றது தான் ஆரம்பித்தோம். இது ஆரம்பித்த விதமே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு ஸ்கூல் சொர்ணமாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அயனாவரத்தில் வந்து நடத்த ஆரம்பித்தோம். முதல்ல சின்ன ஸ்கூல் அது. அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் ஏரியா தான். அந்த ஸ்கூலில் வந்து அப்போ வந்து அங்கே உள்ள படிக்கல 100 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் அந்த பெண்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலம்மா, எனக்கு ஏதாவது நீங்கள் ஆனால் தொழில் கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து ஏதாவது பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏன் நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது தொழில் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதே ஏரியாவில் தான் அங்கே ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி ஆரம்பித்தோம். முதல்ல இந்த ஜூட் பேக் பண்ணுறது,
அப்புறம் லெதர் பேக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்க, டெய்லரிங் அந்த மாதிரி வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ நிறைய பெண்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. வந்து ஒரு 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் உட்காந்து படித்து, அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 வாரம் 3 வாரத்துலேயே எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், பேங்க்கில் பேசி, அப்போ தான் மகளிர் திட்டம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருந்தது தமிழ்நாட்டில். ஸோ அப்போ இந்தியன் பேங்க்கில் பேசி அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்தோம். லோன் வாங்கி கொடுத்து அவங்க மெஷின் வாங்கி இந்த மாதிரி நிறைய தைக்க ஆரம்பித்தாங்க, நிறைய ஜூட் பேக்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம் மார்க்கெட்டிங்க்கு, எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸில் பேசி. அப்படியே இது சின்ன லெவலில் ஆரம்பித்தது தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலில் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நிஜமாகவே அதில் ரொம்ப இன்வால்வ்டாக, அப்புறம் நிறைய ஏரியாஸில், அப்புறம் நார்த் மெட்ராஸ், வியாசர்பாடி, நாங்கள் எங்கெங்கெல்லாம் திஷாலாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்தந்த ஏரியாஸில் அந்த பெண்களை போய் பார்த்து, உங்களுக்கு நீங்கள் ஒரு தொழில் கற்றுக்குங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லி, இந்த மாதிரி இந்த தொழில் முனைவோர் ட்ரைனிங் அப்படின்றது, ஆண்டர்ப்ரூனர்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கு ஏதாவது ஒரு திறமை, ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த காலத்துலேயும் நீங்கள் வந்து என் காலில் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் வந்து இருக்க முடியும், தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ அதனால் நான் எப்பவுமே சொல்வேன் பெண்கள்கிட்ட, நீங்கள் வந்து கற்றுக்குங்க, நீங்கள் இப்போ நீங்கள் பண்ணலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வரம் கேபிட்டல் அப்படின்னு ப்ராப்பராக ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷனே வந்து நான் வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆரம்பித்தேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பண்ண முடியும். அப்போ இன்னும் நிறையா ஸ்டேட்ஸ்க்கும் பண்ணலாம், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேறு ஸ்டேட்ஸ்லேயும் பண்ணலாம் அப்படின்றதுனால. ஸோ அதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பெண்களுக்கு இப்போ நாங்கள் லோன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சேர்ந்து வந்து லோன் வாங்கி சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது சொல்லணுன்னா, போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் திருப்பரங்குன்றம் போயிருந்தேன் நான். அங்கே வந்து லோன் கொடுத்துட்ருந்தோம். அங்கே ஒரு பெண்மணி, அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும், பூ கட்டி விற்கிறாங்க அவங்க. ஸோ நான் கேட்டேன், அம்மா நீங்கள் எவ்வளவு சம்பாதிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு 6,000 ரூபா அப்படின்னாங்க. நான் நினச்சேன் சரி எல்லாருமே ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபான்னு. பக்கத்தில் இன்னொரு பெண் இருந்துட்டு, நீங்கள் கேளுங்கம்மா, நல்லா அவங்க 6,000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்கம்மா. அவங்க பூ கட்டி திருப்பரங்குன்றம் கோயிலில் வெளியில் உட்காந்து பூ விற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, அம்மா நான் 3 மணிக்கு எந்திரிப்பேன், நேராக போய் ஹோல்சேலில் பூ வாங்கி அதை கட்டி கொண்டு வந்து கோயில் முன்னால் வந்து விற்றோம்னா ஒரு 10 மணி வரைக்கும் விற்றுரும் முக்கால்வாசி. இதில் மீதி இருக்கிற பூவை கொண்டு போய் அந்த மாட்டுத்தாவணியில் வந்து விற்றுருவோம். நாங்கள் வந்துட்டு நான் ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேம்மா. நீங்கள் எனக்கு லோன் கொடுத்தீங்கன்னா எனக்கு கீழே இன்னும் 2 பேரை வச்சு நான் இன்னும் வந்து இந்த பிஸ்னஸை பெருசாக்க முடியுமா என்னால் அப்படி. சாதாரணமாக படிக்காத ஒரு பெண் அது சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக நான் சொன்னேன் அவங்ககிட்ட. உடனே நீங்கள் வந்து சாதாரணமாக சொல்கிறீங்க, இன்றைக்கி MBA படிச்சுட்டு கூட இவ்வளோ வந்து சம்பாதிக்க முடியாது, நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக அது வந்து என்ன செய்கிறீங்க என்ன, அது மாதிரி ரொம்ப கரெக்டாகவும் இருப்பாங்க இந்த பெண்கள். வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட வேலைகளை செஞ்சு கொள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படியே நேரம் இருந்தால் அதில் ஓய்வு எடுக்கலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா, பீச் போகலாமா, இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணுறது தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் இதையும் மீறி, தன்னோட வேலையையும் மீறி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு தான் வந்து உங்களை வந்து இவ்வளோ செய்ய வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க வந்து நீங்கள் இந்த பூக்காரங்களை சொல்கிறதாகட்டும், இல்லை பசங்களை படிக்க வைக்கிறதாகட்டும், ஸோ இவங்களெல்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு வந்து என்னென்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் உள்ளே இருந்து செய்கிற அந்த ஃபீல் வந்து எங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ நீங்கள் செஞ்சுட்டு இருக்க இந்த வேலை வந்து இன்னும் பல வருஷம் தொடரணும். இதனால் வந்து பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கணும். எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000 பேருக்கு லோன் கொடுத்துருக்கீங்க, 4 லட்சம் வேலை வாய்ப்புக்கு மேலே நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அந்த 4 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே இல்லாமல் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க, அது வந்து முடிவே கிடையாது. அந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் போய் சேரணும், நீங்கள் செய்யணும். இன்னும் பல ஆண்டு காலம் வந்து நீங்கள் இந்த நல்ல சேவையை செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் மேம். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றிம்மா. இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பல கேள்விகள் கேட்டு, இந்த மாதிரி நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நமக்கு வந்து எவ்வளோ பேர் நிறைய உதவி செய்திருக்காங்க. நம்ம வந்து அதை திருப்பி கொடுக்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம், அதில் வந்து அதுக்கு வந்து அளவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு நிறைய பேர் உதவி இருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் அது செய்யும் போது எனக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நீங்கள் வந்து அது இவ்வளோ டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வணக்கம். நன்றி.